கேள்வி பார்க்கலாம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். நீங்க பார்த்திருப்பீங்க. விசிக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இரட்டை இலக்கம் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி 8 தொகுதியா வந்து விசிக இருக்கிறது. ஆனா இப்ப வந்து அந்த தொகுதியை வந்து விசிக தலைவர் பெற்றிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் இருக்கிற தொகுதியை கூட குறிவைத்து கூட அந்த தொகுதி கேட்கப்பட்ட பல தகவல் கூட இருக்கு. இந்த 8 தொகுதியில பல்வேறு ரகசியம்லாம் இருக்கிறது. பாருங்க பின்னால் என்னென்ன நடக்கும் மாதிரியான பல்வேறு கேள்வி கூட இருக்கிறது. ஏதாவது இந்த கூட்டணி வந்து நான் சொன்னது மாதிரிதான். இது ஒரு கொள்கை கூட்டணி, ஒரு தத்துவ கூட்டணி. அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்சிய கருத்தலை சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்குது. நமக்கு வந்து என்னன்னா 2 சீட்டு 3 சீட்டு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக கூட்டணியை உடைத்துக் கொண்டு, தத்துவத்தை சிதைத்துக் கொண்டு, எதிரிகளுக்கு வாய்ப்பளித்து, என்ன வெற்றி வாய்ப்பை தவறவிட்டு, கூட்டணிக்குள் துரோகம் செய்து, தலசலப்பு செய்து, பிரச்சனையை உருவாக்கி வெளியேறக்கூடிய நோக்கம் நமக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து என்னன்னா நமது கொள்கையை வெல்ல வேண்டும், நம்முடைய கூட்டணி வெல்ல வேண்டும், கோட்பாடு வெல்ல வேண்டும், தத்துவம் வெல்ல வேண்டும். அதுல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கிறோம். அதனாலதான் வந்து விசிகா வந்து எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும், மதசார்பற்ற ஜனநாயக சக்தியை காப்பாற்றணும், திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல நல்ல நோக்க எண்ணத்தோட தான் அவர் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. நம்ம அதை பாராட்ட வரவேற்கிறோம். நமக்கு வந்து 8-10 சீட்டு மேட்டர் கிடையாது. நமக்கு வந்து பாஜக, RSS, சனாதன சங் பரிவார் கும்பல், மதவெறி சாதிவெறி கும்பல், பார்ப்பன கும்பலை ஆட்சி அதிகாரத்துல வரவிடக்கூடாது. அதிமுக கொத்தடிமைகளை, ஏன்னா என்டிஏல இருக்கக்கூடிய இடி, ஐடி, சிபிஐக்கு பயந்து உருவாக்கக்கூடிய அந்த கூட்டணி இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய ஜாதிவெறி மதவெறி பிடித்தவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி படத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம ரொம்ப உறுதியா இருக்கும். ஏன்னா டெல்லியா தமிழ்நாடான்றதான் அந்த தேர்தல். டெல்லி என்னைக்கு தமிழ்நாடு ஆளக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து அவர் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு, பாராட்டுறோம். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்களை பாராட்டுறோம். விசிகாவை பாராட்டுறோம். விசிகா தோழர்கள் தொண்டர்களை பாராட்டுறோம். விசிகா நிர்வாகிகளை பாராட்டுறோம். இன்னைக்கு வந்து எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் தமிழினத்தின் ஒரு ஒப்பற்ற தலைவர், அனைவருக்குமான தலைவர், தமிழ் சமூகத்தின் தலைவர். தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழர்கள் பாதுகாக்கப்படணும், நல்ல வாழ்க்கை வாழணும்னா நம்ம எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்களை ஆதரிக்க வேண்டும். அவர் கரத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். என்ன அதனால வந்து நான் வந்து எனக்கு மகிழ்ச்சி. இந்த 8 தொகுதி ஓகே, நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க, நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் அதிக எதிர்பார்ப்புல இருந்தேன். இரட்டை இலக்கம் தான் நம்முடைய இலக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சரி ரைட், நம்ம வந்து இதை ஏத்துக்கொண்டு இனிமேல் வந்து நம்ம பாஸ்ட் இதை விட்டுட்டு இனிமேல் நம்ம எதுல போக்கஸ் பண்ணணும்னா வாங்கியிருக்கக்கூடிய 8 தொகுதிகளிலுமே விசிகா மகத்தான வெற்றி பெற வேண்டும். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் மகத்தான வெற்றி பெற வேண்டும். விசிகா தோழர்கள், விசிகா தொண்டர்கள் மகத்தான வெற்றி பெற வேண்டும். நான் ஓப்பனாக நான் சொல்றேன், பிற்படுத்தப்பட்ட சமூகம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பட்டியல் சமூகம், எல்லா சமூகமும், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் எல்லாருமே விசிகாவை ஆதரிக்க வேண்டும். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்களை ஆதரிக்க வேண்டும். ஏன்னா விசிகா வந்து 8 தொகுதியிலுமே ஜெயிக்கணும். இதுதான் இப்ப நமக்கு அடுத்த டாஸ்க். இதை நோக்கி நம்ம வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். எந்த தொகுதி மிஸ் ஆகக்கூடாது. நான் விசிகாவோட வரலாறு சொல்றேன். 2019, 2024 100% வெற்றி, 2 MP சீட்டு 2மே வெற்றி. 2021 6 சீட்டு 4 வெற்றி 2 போச்சு, மொத்தம் 67% வின்னிங். 2021 இப்ப 2026 நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, அது கண்டிப்பா நடக்கும். தமிழ்நாடு மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள், தமிழ்நாடு மக்கள் வாக்களிப்பார்கள். 100% விசிகா வெற்றி பெறும். போன முறை 67%, மொத்தம் 4 சீட்டு. இந்த முறை 100% வெற்றி பெறணும். 100%னா 8 சீட்டுமே நம்ம வெற்றி பெறணும். அவங்க கொடுத்திருக்காங்க, விருப்ப தொகுதி பட்டியல் கொடுத்திருக்காங்க. அதை நான் வாசிக்கிறேன். கள்ளக்குறிச்சி, குன்னம், பெரியகுளம், சிவகங்கை, நாகப்பட்டினம், கட்டுமன்னார் கோயில், புவனகிரி, வானூர், திண்டிவனம், செய்யூர், திருப்பூரூர், ஸ்ரீபெரும்புதூர், சென்னை மாவட்டத்து ஒரு தொகுதி கேட்டிருக்காங்க, விவி குப்பம், மயிலம், அரூர். இந்த தொகுதிகள்ல அவங்க கேட்டிருப்பது என்பது 8 தொகுதி. இந்த தொகுதிகள்ல 6 தனித்தொகுதி, 2 பொது தொகுதி. நான் என்ன சொல்றேன்னா, 6 தனித்தொகுதி விசிகா வெல்ல வேண்டும், 2 பொது தொகுதி விசிகா வெல்ல வேண்டும். விசிகா வெற்றி என்பது தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய தேவையா இருக்கு. அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்சிய கருத்தியல் சட்டமன்றத்துக்கு போனோம்னா விசிகா சட்டமன்றத்துக்கு போகணும். ஏன்னா அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்சிய கருத்தியல் சார்ந்து மக்கள் அனைவருமே, எல்லா சமூக மக்களுமே நல்லா இருக்கணும்னா விசிகா சட்டமன்றத்துக்கு போகணும். ஏன்னா எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் வெற்றி பெறணும். இதுதான் என்னுடைய கருத்து. ஆகையால் வந்து இந்த லிஸ்ட் வாசிக்க பாருங்க. இப்ப நான் வாசிக்க லிஸ்ட்ல தான் செலக்ட் ஆக போகுது 8 தொகுதி. இருந்தாலும் எதிர்த்தரப்புல வந்து என்டிஏ கூட்டணியும் வலுவா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நேற்று தினமே அவங்களுடைய சீட் ஷேரிங் வந்து முடிந்திருக்கிறது. அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி அவங்களும் ஒரு திட்டம்லாம் வகுத்திருக்காங்க. எப்படி பார்க்கலாம் அந்த இதையும்?
அவங்க என்ன திட்டம் வைத்தாலும் களத்துல அது எதிரொலிக்காது. களத்துல மக்கள் ஓட்டு போட மாட்டான், மக்கள் ஜெயிக்க வைக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அது வந்து கொள்கை கூட்டணி அல்ல, தத்துவ கூட்டணி அல்ல, தத்துவ கூட்டணி அல்ல, கோட்பாட்டு கூட்டணி அல்ல, மக்களுக்கான கூட்டணி அல்ல. அது இடி, ஐடி, மோடி கூட்டணி. புரியுதா உங்களுக்கு? அது சனாதன சங் பரிவார், RSS, பாஜக, 3% பார்ப்பன கும்பல், மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர் உருவாக்கிய கூட்டணி. ஏன்னா பார்ப்பன கும்பல் டெல்லி உருவாக்கிய கூட்டணி. அது வந்து சதிகார கூட்டணி, என்ன சகுனி கூட்டணி, அது வந்து ஜாதி வெறி மதவெறி கூட்டணி. அது வந்து தமிழக மக்களுக்கான கூட்டணி அல்ல, தமிழ் மொழிக்கான கூட்டணி அல்ல, தமிழ் இனத்துக்கான கூட்டணி அல்ல, தமிழ் நாட்டுக்கான தமிழ் மண்ணுக்கான கூட்டணி அல்ல. அது ஒரு நாசகார கூட்டணி. என்ன அந்த கூட்டணி வெற்றி பெற்றால், NDA வெற்றி பெற்றால் தமிழ்நாடு சர்வநாசமாகும். அதிமுக கொத்தரிமைகள், ஏன்னா ஜாதி வெறி பிடிச்சவன், மதவெறி பிடிச்சவன், ஜாதி சங்கம் மத சங்கம் நடத்துறவன், ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்ப்பன கைக்கூலிகள், ஏன்னா எட்டப்பன்கள், துரோகிகள், தமிழினத்தின் துரோகிகள், தமிழினத்துடைய எதிரிகள் தான் அந்த கூட்டணியில் இருக்கிறான். அதிமுக கொத்தரிமைகள் எல்லாருமே சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கூட்டணியில சேர்றவங்க எல்லாருமே தமிழ்ன துரோகி, தமிழ்ன துரோகி, தமிழ்ன துரோகி. நான் பலமுறை சொல்லிட்டேன். NDA, பாஜக, RSSல எவன் போய் சேர்றானோ அவன் தமிழ்ன துரோகி. எவன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதரிக்கிறானோ, VCK ஆதரிக்கிறானோ, VCK தொண்டர்கள், VCK தோழர்கள் ஆதரிக்கிறானோ அவன் தமிழினத்தின் நண்பன், தமிழினத்தை மேன்மை நோக்கி நகர்த்தி கொண்டு போறவன், தமிழ் மொழியை பாதுகாக்கிறவன், தமிழ் நாட்டை பாதுகாக்கிறவன், தமிழர்களை பாதுகாக்கக்கூடியவன். அது தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்றால் VCK வெல்ல வேண்டும். தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்றால் எழுச்சி தமிழ் தொல் திருமாவளவர்கள், VCK தொண்டர்கள், VCK தோழர்கள் வெல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே. இருந்தாலும் VCKவுடைய அதிகபட்ச இலக்கா அவங்க தீர்மானம் நிறைவேற்றதை வந்து பட்டதே வந்து இரட்டை இலக்கில் வந்து எங்களுக்கு தொகுதி வேணுன்றதுதான். இது எப்படி VCK தொண்டர்களை எப்படி பாக்குறாங்க? வேற வழி இல்ல. ஏன்னா திமுக என்ன சொல்றதுன்னு, நாங்களும் சீட்டை குறைச்சிக்கிறோம், நீங்களும் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 20க்கும் மேற்பட்ட கட்சி, ஒரு மெகா கூட்டணி. இந்திய அளவிலே பாத்தீங்கன்னா அதிகமான கட்சிகளை கொண்ட கூட்டணியா இருக்குது. ஒரு வலுவான கூட்டணியா இருக்குது. கடந்த 5 வருஷமா இன்டாக்டா இருக்குது அந்த கூட்டணி. எந்த உடைவு சிதைவு இல்லாம இருக்குது. வேற வழி இல்ல. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை 20 சீட் VCK ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ஏன்னா எனக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. பட் வேற வழி இல்ல. நம்ம வந்து என்னன்னா, இப்ப திமுக வெற்றி பெறணும், மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும், மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக தளபதி MK ஸ்டாலின், துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரணும். வந்தா தான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு, தமிழர்களுக்கு பாதுகாப்பு, தமிழ் மொழிக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா சர்வநாசமாயிரும் தமிழ்நாடு. ஏன்னா அப்ப வேற வழி இல்ல. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் வந்து பணம், காசு, பதவி, சீட் எல்லாம் மேட்டர் கிடையாது. அவருக்கு கொள்கை, கோட்பாடு, தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் மண், தமிழர்கள் பாதுகாக்கப்படணும், நம்ம இனம் பாதுகாக்கப்படணும், தமிழ் இனம், நம்முடைய தமிழ் இனம் பாதுகாக்கப்படணும். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. அவர் காசு, பணம், பதவி, சீட்டுன்னு போயிருந்தாருன்னா அவர் NDAக்கு போயிருப்பாரு, பாஜக அரசு எப்பயோ போயிருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னன்னா, சரி 8 கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம சலசலப்பை ஏற்படுத்தி வெற்றியை சிதைக்க வேண்டாம், கூட்டணி உடைக்க வேணாம்ன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. அதனால வந்து தோழர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 சீட்டை ஒத்துக்கிட்டாரு. நம்மளும் ஒத்துக்குவோம், வேற வழி இல்ல. 8 MLA உள்ள போட்டோம். அந்த 8லயும் தயவுசெய்து தூத்துறாதீங்க. அதான் நான் சொல்ல வரேன். இந்த 8மே கண்டிப்பா ஜெயிக்கணும். ஓகே. இப்ப ஒருபுறம் வந்து பார்த்தோம்னா NDA கூட்டணியில வந்து திருமாவளவன் வந்து திமுக வந்து குறைத்து மதிப்பிட்டதுன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. மறுபுறம் வந்து திமுக தலைவர் அவர்கள் வந்து MK ஸ்டாலின், எங்களுக்கு வந்து ஒரு மெகா கூட்டணி உருவாகி இருக்கிறது, நாங்க வந்து 200 வந்து வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியும்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம் அந்த 2026 200 தொகுதிகளில் வாய்ப்பு இருக்கா? என்னுடைய கணக்குப்படி நான் சொல்றேன்ல, திமுக வந்து 45% முதல், திமுக மதசார்பற்ற ஜனநாயக 45 முதல் 57% வாக்குகள் பெறும். கண்டிப்பாக 180 முதல் 190 உறுதியா வெற்றி பெறும் திமுக கூட்டணியில. மாற்றுக்கிறதே கிடையாது. கன்ஃபார்ம் திமுக ஆட்சி தான் மீண்டும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அதிமுக காரங்க NDA கூட்டணி வந்து ஒரு 45 to 50 சீட் வாங்குவாங்க. கண்டிப்பா அவங்க வாங்குவாங்க, மாற்றுக்கிறது இல்ல. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40-45% ஓட் பேங்க் வரும். இப்படிதான் கன்சல்டேட் ஆகும். விஜய்க்கு ஒரு 5%, 10%, சீமானுக்கு ஒரு 6%. அப்படியே நீங்க வைங்க. சசிகலா, அப்புறம் வேல்முருகன் எல்லாருமே ஓட்ட பயங்கரமா உடைப்பாங்க. சீமானும் பயங்கரமா ஓட்ட உடைப்பாங்க. விஜயும் பயங்கரமா ஓட்ட உடைப்பாங்க. தாவேகா, தாத்தாக்கா, புதமமுக, தாவாக்கா எல்லாம் பயங்கரமா உடைப்பாங்க ஓட்ட. ஆனா வந்து வெற்றி என்பது திமுக தான், மாற்றுக்கிறது கிடையாது. மீண்டும் திமுக ஆட்சி தான், மாற்றுக்கிறது இல்ல. மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. 180, 190 என் கணக்குப்படி, என்னோட ப்ரெடிக்ஷன், நான் கலாய்வு பண்ணி நான் ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணதுல 180, 190 கன்ஃபார்ம். 45 to 57% திமுக கன்சாலிடேட்டா வாங்கும். மகத்தான வெற்றி பெறும் திமுக. ஆனா என்னுடைய ஆசை 200க்கும் மேல போகணும். ஆனா என்னன்னா, எனக்கு வந்து ரொம்ப வருத்தம் என்னன்னா, காங்கிரஸ்க்கு 28 சீட் தேவையில்லாத வேலை, தேவையில்லாத ஆணி. என்ன இது, நீங்க ஆணியே புடுங்க வேணான்ற மாதிரிதான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அது மாதிரிதான் வந்து தேவையில்லாத ஆணி தான் அது. இது இந்த தேமுதிகக்கு 10 கொடுத்ததும், காங்கிரஸ் 28 கொடுத்ததும் ரொம்ப 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 அதிகம். 38 சீட் கொடுத்ததுலாம் ரொம்ப ரொம்ப டூ மச். அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அந்த தொகுதிகளில் நம்ம ரொம்ப கவனமா வேலை பார்க்கணும். ஏன்னா அந்த 38ம் நம்ம ஜெயிக்கணும். இதுதான் என்னுடைய விருப்பம்.
ஏன்னா அது வந்து ரொம்ப எனக்கு மன வேதனையா இருக்குது. என்னன்னா விசிகா கொடுத்துருக்கலாம் 20, பட் வேற வழி இல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், விசிகா தோழர்கள், விசிகா தொண்டர்கள், விசிகா நிர்வாகிகள் சோர்வடையாதீங்க, உற்சாகம் பெறுங்கள். நமக்கு நிறைய வேலை இருக்குது களத்துல, நம்ம வேலை பார்க்கணும், பிரச்சாரம் பண்ணணும், கடுமையா உழைக்கணும், அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 8 என்பதே வந்து நாம் இன்னும் வந்து என்ன சொல்றது, எட்டி பிடிக்கக்கூடிய தூரம் அதிகமா இருக்குன்றது இன்னைக்கு திருமாவளவன் சொன்னாரு பிரஸ் மீட்ல. 8 என்பது நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 8ஐயும் ஜெயிப்போம், ஜெயிச்சு நம்ம வெயிட் பவரை காமிப்போம். என்ன சொல்றீங்க? நம்ம வந்து 8லயும் ஜெயிச்சு காமிப்போம். அடுத்து நமக்கு இன்னும் வந்து நமக்கு காலங்கள் இருக்கு, எதிர்காலம் இருக்கு, நம்ம இன்னும் பல சாதனைகள் படைப்போம். 8க்கும் நல்ல ஸ்ட்ராங்கான வேட்பாளரை போடுங்க விசிகால. அது எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவர்கள் நல்ல முடிவு எடுப்பாரு, நம்பிக்கை இருக்கு எனக்கு. கண்டிப்பாக விசிகாவும் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவர்களும் மகத்தான வெற்றி பெற வேண்டும் 8 தொகுதிகள் என்பது என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோள். தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டும், அனைத்து சமூக மக்களுமே. ஓகே, நன்றி. நன்றி.